ரைடிங் ஸ்டாண்ட்ஸை வந்து புஷ் பண்ண சொல்லுது. அந்த மாதிரி தான் அதோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும்போதே எனக்கு யூகோ காமிக்குது, விச் மீன்ஸ் வந்து வண்டி வந்து நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் லைட்டாக லீன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வண்டியை புஷ் பண்ணணும்னு தான் நினைப்பேன், ஏன்னா அந்த ஸ்டாண்ட்ஸ் அப்படி. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோண்டாவில் இருக்க குன் ஹோண்டா பிக் விங் ஷோரூம் வந்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னால், இப்போ உங்களுக்கு ஹைனஸ் ப்ளஸ் 350RS ரெண்டுமே வந்துட்டு OBD2 அப்கிரேட் பண்ணி வந்திருக்கு. ப்ளஸ் நிறையா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு 350RSல இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு RS 350 ஹைனஸ், அப்புறம் ஹைனஸில் வந்துட்டு அந்த வேரியன்ட்ஸ் நிறையா இருக்கும். பட் இப்போ வந்துட்டு RSலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஹைனஸில் வந்துட்டு 3 வேரியன்ட் இருக்குது. இந்த 3 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு பேசிக், மிட்டு, டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நிறையா பைக் எந்தூசியாஸ்ட்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது பிராண்ட்லேயே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 350RS. எஸ். ஸோ இதில் இந்த OBD2 அப்கிரேடில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், உங்களுக்கு வந்துட்டு எமிஷன் கம்மியாக வரும். ஸோ அதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூடூத் வந்துட்டு பேஸ் வேரியண்ட்டில் வராது, மிட் வேரியண்ட்லேயும் வரும், டாப் வேரியண்ட்லேயும் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அது மாதிரி டாப் வேரியண்ட்லேயும் வருது, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. CB350RSோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட கர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 179 kg வருது. ஸோ சீட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 640 mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ 800 mm அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கால் ஊன்றதுக்கெலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட சிசி அப்படின்னு பார்க்கும்போது 348cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் என்ஜின் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 kW 5500 RPMலையும் 30 Nm டார்க் அட் 3000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது லோயர் RPMலேயே நல்ல டார்க் கொடுக்கக்கூடிய என்ஜின். ஸோ இதில் இருக்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு PGM FIன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி CBR 250Rலாம் இருந்ததில் அதே PGM FI தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:5:1. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. கிளச்சு வந்து மல்டிப்ளேட் வெட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான மல்டிபர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100/90 செக்ஷன் 19 inch ரிம்மு கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் நல்ல ஒரு ப்ராடான டயர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து மல்டிபர்பஸ் தான். 150/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 17 inch ரிம்மு. ஸோ 150 செக்ஷனுங்கிறது ரொம்ப பெரிய டயர். ஸோ சீட் வந்துட்டு குவாலிட்டியாக ஸ்டிச் பண்ண சீட் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310 diameter டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, நிசின் கேலிப்பர். ரேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm டயாமீட்டர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, நிசின் கேலிப்பர் தான். ஸோ டூயல் சேனல் ABSோட வருது. இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது. ஃப்ரண்ட்டில் லைட்ஸ் எல்லாமே LED ஹெட்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட் LEDயில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஃபியூல் டேங்க், நல்ல ரேஞ்ச் கவர் ஆகும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஹேண்டில் பார் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் அவுட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து இன்டகிரேட்டட் என்ஜின் ஆன் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்லாம் வந்து குரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. CB350RSை பொறுத்தளவுக்கு இதோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,15,000 வருது. அதாவது உங்களுக்கு ஹைனஸோட டாப் வேரியண்ட்டோட ரேட்டு தான் இதோட பேஸ் வேரியண்ட். அப்புறம் மோனோடோன் அதாவது மிட் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,18,000 வருது. டாப் அண்ட் டூயல் டோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் 2,18,678 தான் வருது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே டாப் மோஸ்ட் ரைட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து டூயல் டோன் டாப் அண்டு. மிட்டில் இருக்கிறது வந்து பேஸ் வேரியண்ட்டு. லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் வேரியண்ட். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க கஃபே ரேசர் SUV, அப்புறம் கஃபே ரேசர் கஸ்டம் ஃபார் அன்செயின்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பைக்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டூரிங் போகிற மாதிரி, அப்புறம் வந்து லுக்குக்கு தகுந்த மாதிரி. இதில் என்னென்ன வருது ஆக்சரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான ஆக்சரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சீட்டோட கவுல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் ரெஸ்ட் வருது. லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு டூரிங் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மை சிபி மை வே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல கஃபே ரேசர்,
அதில் வந்துட்டு கஸ்டம், அதுக்கப்புறம் டூரர், அதுக்கப்புறம் சோலோ கேரியர்லாம் சொல்லியிருந்தால. ஸோ அதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பார்ட்ஸ்லாம் அதில் வரும் அப்படிங்கிறத இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கவுலு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் கார்னிஷ், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவுல். இது வந்து பார்த்திங்கன்னா 350RSக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கஃபே ரேசரோட ஸ்டைலில் வரும். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இப்போ ஃப்ரண்ட் கவுல் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சீட் கவுல் மட்டும் வேணும்னா அதை மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பக்கம் சோலோ கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலோ ரைடரோட சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பைக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த கிட்லாம் வந்துட்டு நீங்கள் பைக் வாங்கும்போதே நீங்கள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். அதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நம்ம CB 350RS ரைட் பண்ணி பார்க்கலாம். நைஸ் ஃபியூல் டேங்க். எஸ், நைஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோ ஷிஃப்டர் மட்டும்தான், ஹீல் ஷிஃப்டர் இல்லை. ஏன்னா இது வந்து RS வேரியண்ட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹைனஸ் 350ஓடது OBD2 அப்கிரேட் பண்ண வீடியோ போட்டிருந்தேன், அது நீங்கள் மேலே வரும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 350RS வந்து நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக, ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக அக்ரெசிவாக ஓட்டுற மாதிரி இருக்குது. பிடிக்கிறது வந்து கொஞ்சம் லீன் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து சஸ்பென்ஷன் வந்துட்டு ஸ்டிஃப். ஸோ அதில் வந்து சாஃப்டாக இருந்தது, இதில் ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பின்னாடி இருக்க டயர் வந்து பார்த்திங்கன்னா இது 150 செக்ஷன் டயர். ஸோ நல்ல வைடரான ப்ராடான டயர். ஸோ அது நல்லாவே தெரியுது உங்களுக்கு. பின்னாடி படக்ஸ் மட்டும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் எஸ், ஓ மை காட், செம. ஸோ உங்களுக்கு ரைடிங் ஸ்டாண்ட்ஸை வந்து புஷ் பண்ண சொல்லுது. அந்த மாதிரி தான் அதோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு அருமையான டிசைன். நல்லா வந்து ரக்கடாக இருக்கணும் வண்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வண்டி போகலாம். ஹைனஸ் போகிறதுக்கு போகலாம். ஹைனஸ் வந்து எனக்கு ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது. ப்ளஸ் இந்த சீட்டோட பேட்டர்னே வேறு இல்லை. சீட்டோட பேட்டர்னே வேறு கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் இதை வந்து கேஃபே ரேசர் கஸ்டம் பண்ணினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் RS போகிறீங்க அப்படின்னா கேஃபே ரேசர் பண்ணிடுங்க, செம்மையாக இருக்கும். அகைன் சேம் அதே என்ஜின் தான். உங்களுக்கு கிளச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. லைட் வெயிட், அல்ட்ரா சாஃப்ட் கிளச் அப்படின்னு சொல்லுவேன். தேர்ட் கியரில் சும்மா அப்படியே அது பிக்கப் எடுக்குதுல, அது வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. வாவ், நைஸ். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 310 mm நல்ல ஒரு மேசிவ் டயாமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு 240 mm டயாமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பிரேக்கிங். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து ஒரு கிளாசிக்கல் லுக்கில் இருக்கிற ஃபுல்லி அப்ரைட்டில் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணி ஓட்டுறதுக்கும், நீங்கள் ஃப்ரண்ட்டில் லைட்டாக லீன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வண்டியை புஷ் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா அந்த ஸ்டாண்ட்ஸ் அப்படி. குட் ஒர்க், சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூ டர்ன் பண்ணுறதுக்கு நல்ல உங்களுக்கு டர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக கார்னரிங்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாவே. ஏன்னா வந்து ஹைனஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 130 செக்ஷன் டயரு, இது வந்து பார்த்திங்கன்னா 150 செக்ஷன் டயர். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராடு. நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு டயர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கார்னரிங்லாம் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் இதில் ஆஃப் ரோடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா
மல்டிபர்பஸ் டயர் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்ல, மல்டிபர்பஸ் டயர் பேட்டர்ன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடில் சின்னதாக இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம், அங்கே வந்துட்டு ரோடு சரியாக இல்லை, கொஞ்சம் தூரம் நம்ம ஆஃப் ரோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். ஸோ அது மாதிரி இந்த பக்கம்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் எக்ஸாஸ்ட் நோட்டு பாருங்கள், எக்ஸாஸ்ட் நோட்டு வேறு லெவலில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் பொசிஷன் இண்டிகேட்டர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிளாக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, லோ பீம், ஹை பீம், என்ஜின் வார்னிங், அப்புறம் நியூட்ரல், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட், அதனால் உங்களுக்கு இதில் ப்ளூடூத் இல்லை. ஸோ நீங்கள் வந்து மிட் வேரியண்ட், டாப் வேரியண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்துடும். ஸோ ஆர்எஸ் வந்து நீங்கள் கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நீங்கள் பில்லியன் போகிறீங்க, பில்லியனோட நீங்கள் போகணும் அப்படின்னா, லாங் ட்ரிப் போகணும் இல்லை கம்யூட் பண்ணணும் அப்படின்னா ஹைனஸ் 350 வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஏன்னா பின்னாடி சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது, ப்ளஸ் வண்டியை வந்து ஸ்டாண்ட்ஸே ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் இது வந்து இண்டிவிஜுவல் ரைடருக்கு வந்து நல்லாவே இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு பில்லியன் வேணும்னா நீங்கள் ஹைனஸ் போயிருங்க. ஸோ அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மைலேஜ் அப்படிங்கும்போது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. இதோட டயர் செக்ஷன் பின்னாடி கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால மேபி ஒரு 2 or 3 மைலேஜ் வந்து கம்மியாகலாம். பட் பவர் வைஸ், பவர் அண்ட் டார்க் வைஸ் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் தான். ஏன்னா சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 30 Nm டார்க் 3000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே வந்து உங்களுக்கு பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15.5 கிலோவாட் வந்துட்டு 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெண்டுமே ஹைனஸ் ப்ளஸ் ஆர்எஸ் வந்து உங்களுக்கு சேம் தான். அண்டு லுக் வந்து பார்த்திங்கன்னா லுக்கில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லுக்கில். Here we go. சஸ்பென்ஷன் வந்து ரியர் மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் பண்ணியிருக்காங்க. எஸ், நல்லாவே ஸ்டிஃபு. ஸோ நீங்கள் இதை நீங்கள் ரொம்ப அடித்து ஓட்டணும் அப்படின்னா தாராளமாக ஓட்டலாம். உங்களுக்கு வாப்ளிங் இஷ்யூஸ், ஒரு பக்கமாக இழுக்கிறது, அதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது. நல்லா நீங்கள் ஹார்ட் கோர் யூசேஜ் பண்ணலாம் இந்த வண்டியை. ஸோ சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும்போதே எனக்கு யூகோ காமிக்குது, விச் மீன்ஸ் வந்து வண்டி வந்து நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளைம் பண்ணுறது 28 to 30 சிட்டிக்குள்ளே கிளைம் பண்ணுறாங்க. பைபாஸ் போகும்போது 35 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க இதோட மைலேஜ். ஸோ நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே மைலேஜ் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா வண்டி வந்து ஃபியூல் எஃபிஷியன்ஸான இன்ஜின் தான் இது, லாங் ஸ்டோக் இன்ஜினு. ஸோ நல்லா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். எக்ஸாஸ்ட் நோட் வந்து செம்மையாக இருக்குது, இல்லை ஸ்வீட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைனஸ்லேருந்து ஒரு 10,000 சம்திங் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வைங்களேன், எல்லா வேரியண்ட்லேயும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். இதோட ப்ரைஸ் வந்து என்னென்ன வேரியண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வண்டி நான் டெஸ்ட் ரைட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஹோண்டா பிக் விங் அடையார். ஸோ இங்கே தான் நான் எடுத்தேன். உங்களுக்கு வண்டி வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டூயல் டோன்லேயே வந்து டெஸ்ட் ரைட் வண்டி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். எனக்கு ஹோண்டா இந்த CB 350 சீரீஸில் பிடிச்சது என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா லைட் கிளச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து வெட் கிளச் தான். பட் ஆனால் சூப்பராக இருக்குது, ரொம்ப லைட்டான கிளச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னால் ஈஸியாக சிட்டிக்குள்ளே வந்து ஈஸியாக ஓட்ட முடியுது. ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.